இன்றைய வேதவாக்கு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1:4. பொறுமை நமக்குள் வளர்க்கப்படாவிட்டால் தேவ கிருபையிலே நாம் முன்னேறுவது கூடாத காரியம். சத்தியத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய தேவ கிருபை கிறிஸ்துவ ஜீவியத்தில் மிக அவசியமானது. மனிதனுடைய குறைவை பூர்ணப்படுத்துவது எதுவெனில் உபத்திரவங்களில் உண்டாகும் பொறுமையே. இதன் மூலமே தெய்வீக நிலைமையை பெற முடியும். தெய்வீகத்தின் நிலையை பெறுவதற்கு இதுவே வழி. இது கோபத்திற்கு தாமதமானது, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுமானது. மேலும் இது சத்தியமும் நீதியுமான பாதையில் ஒருவரை நடக்கச் செய்து தன் பலவீனங்களை உணர்ந்து பிறருடைய குறைகளில் அனுதாபம் காட்டச் செய்யும். சோதனைகள் நமக்கு விசுவாசத்தின் பரீட்சையானபடியினாலே இவைகளை பொறுமையுடன் சகிப்பது அவசியமானது. எனவே பொறுமையை வளர்க்க பரீட்சை நமக்கு தேவைப்படுகிறது. ரோமர் 5:3, 4 வசனங்களும் எபிரேயர் 10:35, 36 வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது. ஆகினாலே நாம் பூர்ணராக நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையான நம்முடைய கிரியையை வெளிப்படுத்த வேண்டும். பொறுமையினாலே நம்முடைய பூரண கிரியை வெளிப்படுத்த வேண்டும். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். பரீட்சையின் வழியில் நாம் நடக்கும்பொழுது நம்முடைய மனநிலை மிக முக்கியமானது. அவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தேவனால் அனுமதிக்கப்படுகிறது என்றும் அவை நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் நாம் நம்பினால் அப்பொழுது நாம் அதில் சந்தோஷமடைய முடியும் அல்லது சந்தோஷமடையலாம். யோவான் 16:33, ரோமர் 5:3-5 வசனங்களும் 2 கொரிந்தியர் 8:2 நினைப்பூட்டுகிறது நமக்கு. தேவன் நம்மை பூரணராகவும் முழுமையடையவும் விரும்புகிறார். இந்த வாழ்வில் நமக்கு என்ன வந்தாலும் நாம் பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். இதன் விளைவுகளை உருவாக்கும்படினால கர்த்தர் நமக்கு பயன்படுத்தும் வழிகளில் ஒன்றுதான் இந்த பரீட்சையானது. எனவே இந்த பரீட்சையில் நாம் பெருமையுடன் வெற்றியடைய முயல வேண்டும். பெருமையோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நாம் அதில் வெற்றியடைய முயற்சிக்க வேண்டும். பொறுமையானது பூரண கிரியை செய்யும் என்று இங்கு பார்க்கிறோம். ஆகினால் பூரண கிரியை செய்யக்கூடியதான பூரண கிரியை கொண்டு வரக்கூடியதான அந்த நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பொறுமையோடு கூட கிரியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவைகள் நாம் அவசரப்படக்கூடாது. இது நமக்கு பரீட்சையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் பொறுமையாய் பூர்ணமடைய கிரியை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.